சிம்மம் ராசியினருக்கு ஜூலை மாதத்தில் மாத ஆரம்பத்திலேயே உங்க ராசிநாதன் சூரியன் 11ல் இருக்கிறார். குரு பகவான் 12ல் உச்சநிலையில் இருக்கின்றார். இந்த வேளையில் விரய செலவுகள் அதிகமாக ஏற்படுகின்றதே என்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு லாபம் உண்டுங்க. ஏன்னா ராசிநாதன் 11ல் போகிறது மிகப்பெரிய ஒரு நன்மைங்க. அதில் மட்டும் இல்லாமல் 2க்குரிய புதன் வக்கர நிலை பெற்று 11க்கு போவார் இந்த மாதத்தில். அதுவும் போய் ஆட்சி நிலையை பெறுகின்றார். அப்பொழுது வருமானம் சேவிங்ஸில் போய் இருக்குங்க. இந்த நிலையில் நீங்கள் பேச்சு மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும். பேச்சை மூலதனமாக வைத்து தொழில் செய்பவர்கள் பேச்சில் கவனம் தேவை. வருமானத்தில் குறை இருக்காது. 5க்குரிய குரு பகவான் 12ல் இருக்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் அங்கேயே 12க்கு போகிறாருங்க. ஸோ குழந்தைகள் மூலமாகவும் உங்களுடைய பூர்வீக விஷயங்கள் மூலமாகவும் குலதெய்வ கோயில் விஷயமாகவும் உங்களுக்கு சில விரைய செலவுகள் ஏற்படுங்க. காதல் விஷயத்தில் கூட சில நபர்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணைவர் விஷயத்திலையும் நீங்கள் வெளியூர் போகிறதுக்கு வெளியூர் பிரயாணம் சேர்த்து வாய்ப்பு இருக்குங்க. 10க்குரிய சுக்கிரன் 12ல இருந்து உங்கள் ராசிக்கு வந்து கேதுவுடன் இணைவார். இதனால 3க்குரியவரும் சுக்கிரன் என்பதனால தைரியம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் ராசிநாதனின் சாரமான உத்திர நட்சத்திரத்துக்கு பயணம் செய்கிறாருங்க. ஸோ தைரியமாக நீங்கள் செயல்பட முடியும். சரிங்களா? தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். பாக்கியாதிபதி 10ல் இருப்பதனால தொழிலையும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப மௌனமாகவும் நீங்கள் எதுவுமே ஜெயிக்க முடியும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணைவருடைய விஷயத்திலையும் முன்னேற்றம் உண்டு. காரணம் உங்கள் ராசிநாதன் 7க்குரிய சனி பகவான் சாரத்திலேயே இப்போ சஞ்சாரம் பண்ணுறாருங்க இந்த மாதம். ஸோ அந்யோன்யம் அதிகம் இருக்குங்க. 2 பேரும் வாழ்க்கை துணைவரும் நீங்களும் வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஜூலை மாதம் பிற்பகுதியில் இது வரைக்கும் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட நீங்கள் சனி வக்கர நிலை பெறுகிறாருங்க. சனி வக்கர நிலை பெற்று பாதிப்புகள் எல்லாம் நீங்குது படிப்படியாக. இன்னும் அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் வக்கர சனினால நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு சிம்மராசினருக்கு ஏற்படுங்க. ஸோ அஷ்டம சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருது. இப்போ மக நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துல கேது சஞ்சாரம் பண்றதுனால மக நட்சத்திரக்காரங்க மட்டும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிரும். செல்வ செழிப்பு உண்டு. வருமானம் அதிகரிக்கும். சுப செலவுகள் அதிகமாக இந்த மாசத்துல இருக்குங்க. ராகு 7ல் இருக்கிறதுனால நீங்களும் வாழ்க்கை துணைவரும் பொய் பித்தலாட்டம் சூதுவாது அந்த மாதிரி விஷயத்தை தலையிட வேண்டாம். நேர்மையா இருங்க. இந்த மாசத்துல 6, 7, 8, 3 தேதிகள்லையும் மௌனமா இருங்க. மற்ற விஷயத்துல தலையிட வேண்டாம். சண்டை சச்சரவுக்கு போக வேண்டாம். அனைத்து நல்லபடியாகவே உங்களுக்கு நடக்கும். ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தயவு செய்து எங்களுக்கு ஆதரவு தருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.